மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மீண்டும் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதே வேளையில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற தலைப்போடு அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்தும் சென்றிருக்கிறார். தமிழக வரலாற்றில் இது போன்ற பொதுக்குழுவினால் ஏற்பட்ட பரபரப்புகள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. அது ஒவ்வொன்றும் நாம் திரும்ப மீண்டும் ஒரு அலசி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அதில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய கூட்டம் நாம் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இது குறித்து விரிவான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் விவாதிப்போம். நண்பர்களே வணக்கம். பொதுவாக வன்னியர் சமூகத்துக்கும் இதிகாசங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு என்றால், வன்னியர்கள் என்று நாம் ஆய்வு செய்தாலே அவர்கள் பெரும்பாலும் போர்க்குடி மரபை சார்ந்தவர்களாகவும், அதே நேரம் இந்த மக்களை காக்கின்ற அந்த சோறு படைக்கின்ற, அதாவது விவசாயக்குடி மக்களாகத்தான் அவர்களுடைய வரலாறு பெரும்பாலும் பிணைந்தே இருக்கும். ராஜராஜ சோழனில் தொடங்கி இன்றைக்கு நடக்கின்ற இந்த அரசியல் களம் வரை. ஏன் இந்த இன்றைக்கு நடக்கின்ற செய்தியையும் வரலாற்று இதிகாச செய்தியையும் ஒற்றுமைப்படுத்தி அல்லது ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அது என்ன செய்தி என்றால், ஒரு நல்ல சத்திரியனாக இருந்தால் இந்த மக்களை காக்கக்கூடிய, மக்களுக்காக யோசிக்கக்கூடிய, மக்களுக்காக செயல்படக்கூடிய தலைவனாகத்தான் இருப்பார்கள். நான் அப்படி தான் நினைக்கிறேன், நான் சத்திரியனாக சிந்திக்கின்றேன், இந்த மக்களை காக்குவதற்காக நான் செயல்படுகிறேன் என்ற ஒரு செய்தியோடு அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருப்பார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஒரு செய்தியும் அவர் செய்திருக்கிறார். அது என்ன செய்தி என்றால், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு போராட்டத்திற்கு இடையே கட்சி தன்னுடையதான் என்பதை உறுதி செய்து கொண்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு பெருவாரியான ஆதரவோடு அந்த கூட்டத்தில் அரங்கத்தில் இருந்த மிகப்பெரிய எழுச்சியோடு கூடிய அந்த மக்கள் மத்தியில் தலைவராக அடுத்த ஓராண்டு நீடிப்பார் என்று அறிவித்ததும் அந்த கூட்டத்தினுடைய கரவொலியும் ஆர்கோஷமும் அடங்க, ஆரவாரமும் அடங்க சில மணித்துளிகள் எடுத்துக்கொண்டது என்றே சொல்ல வேண்டும். இது போன்ற ஒரு அரிய நிகழ்வுகள் என்பது கடந்த சில நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வாக பார்க்க வேண்டியதாக அரசியல் ஆய்வாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் இதிகாசங்களோடு ஒப்பிட வேண்டும் என்றதற்கு ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட இன்னொரு செய்தியும் நான் சொல்லியாக வேண்டும். இதிகாசத்தில், அதாவது இராமாயணத்தில், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய மகனான பரதன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கைகேயி அவருடைய கணவரிடத்திலே ஒரு உத்தரவாதத்தை வாங்கியிருப்பார், சத்தியம் செஞ்சு வாங்கிட்டுருப்பார். இந்த செய்தி பரதனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பரதன் மேலே அவர்களுடைய சகோதரர்களான லக்வன் முதல் கொண்டு அனைவரும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஒரு இதில் ஒரு காலகட்டத்தில் பரதனுக்கு இந்த செய்தி வருது. அவர் ஓடோடி போய் ராமன் கிட்ட இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற செய்தியை அவர் சொல்கிறாரு. ராமன் அதை பற்றி அவர் கவலையப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும் பரதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ போய்ட்டு ஆட்சி செய், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பரதன் சொல்கிறாரு, நான் அப்படி போகணுன்னா நீ எனக்கு ஒரு செய்தியை சொல்லணும். என்ன செய்தி அப்படின்னா, நான் ஆட்சி செய்துன்றதை விட உன் பாதகணிகளை கொடு, உன் செருப்பை கொடு, நான் அதை வச்சு நான் ஆட்சி பண்ணிக்கிறேன். என்னுடைய அரசணையில் அந்த நாற்காலியில் உன்னுடைய பாதங்கள் தான் இருக்க வேண்டும், உன்னுடைய பாத சூடு தான் இருக்க வேண்டும், உன்னுடைய செருப்பு தான் இருக்கணும், அந்த செருப்பு தான் ஆட்சி செய்யும், செருப்பை வச்சு நான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோடு அவருடைய அந்த செருப்பை வாங்கிக்கின்னு, ஏன்னா நம்ம பாதகணின்னு நம்ம சொன்னால் அது வர ஏன்னா இவ்வளோ தூய தமிழ்னு சொல்லுவாங்க, அதனால் நான் செருப்புனே சொல்கிறேன். செருப்பு வாங்கி போய்ட்டு அவர் அரசாட்சி செய்வார். ராமன் மீண்டும் திரும்பவும் நாட்டுக்கு வர வரையும் பரதன் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலம் என்பது ராமனுடைய பாதகணிகளை வைத்து தான் என்பது இதிகாசம். அது சொன்னால் நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, அது ஒரு இதிகாச செய்தி, இது ஒரு புனைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு புனைக்கதைன்னு அவங்க சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். பெரும்பாலும் இதெல்லாம் யார் இட்டுக்கிட்டுவாங்க, திமுகவும் திகவும் தான் பேசுவாங்க.
திராவிட கட்சிகள் தான் பேசுவாங்க. அதனால் அந்த செய்தியை நம்ம அப்படி விட்டுட்டு, அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம வருவோம். ஒரு முறையற்ற திருமணத்தால், அதாவது ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட 76 வயசுக்கு மேற்பட்ட ஒரு முதியவருக்கும், அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் கல்யாணம் ஆகும்போது அவருக்கும் ஒரு சின்ன 26 வயசு பொண்ணுக்கும் கல்யாணன்றது அன்றைய காலகட்டத்தில் ஏற்க முடியாத நிலையில் பேரறிஞர் அண்ணா, அதாவது பெரியாருடைய மிகப்பெரிய நெருக்கமான தளபதிகள் ஒருவரான பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, கோச்சிக்குன்னு தனியாக வந்துடுறாரு. தனியாக வந்துட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இனி திகாவில் இயங்க முடியாது, நாம் தேர்தல் அரசியலுக்கு போயே ஆகணும். பெரியாருடைய இந்த திருமணம் என்பது எக்காலத்துலேயும் மேற்க முடியாத ஒரு திருமணமாகவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை, கண்டனம் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஒரு கட்டுரையெல்லாம் எழுதுகிறாரு. எழுதிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கழகத்தை விட்டு வெளியே தனக்கான ஒரு கட்சியாக திமுகவை ஏற்படுத்துகிறார். அன்றைக்கி திமுகவை அண்ணா ரொம்ப நேர்மையோடு ஏற்படுத்துகிறார். ஆட்சி கட்டில் வந்தால் தான் தனக்கான நமக்கான உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு அவர் பண்ணுறாரு. அன்றைக்கி பண்ணும்போது அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை என்னென்னா, கட்சி என்ன தான் தொடங்கினாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் என்பவர் தந்தை பெரியார் தான். எனவே என் கட்சிக்கு தலைவர் கிடையாது. அப்படி தலைவர்ன்றவர் யாருன்னா தந்தை பெரியார் தான்னு அறிஞர் அண்ணா உயிரோடு இருக்க வரையும் அதுதான் நிலைமை. அண்ணா உயிரோடு இருக்க வரையும் திமுகவுடைய ஆரம்பகால தலைவர் யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சாங்க. இது ஒரு வரலாற்று உண்மை. நீங்கள் வரலாறு திரும்பி பார்த்துக்கலாம், வரலாறு எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்துக்கலாம். திமுகவுடைய தலைவர் யாரான்னு கேட்டிங்கன்னா பெரியார் தான். ஆனால் அதற்கு பின்பு அந்த வரலாறு மாறுதுன்றது அது தனி கதை. இன்றைக்கி அது போன்ற ஒரு நிகழ்வு திரும்பவும் திரும்பியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. பல்வேறு நபர்கள் ஒரு போலி செய்திகளை வலைவலியில் தொடர்ந்து வெளியிட்டிருந்தார்கள். என்னென்னா, திருமிகு பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்ததாகவும், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இதுக்கெல்லாம் செய்தின்றெல்லாம் சில செய்திகள்லாம் வந்தது. அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்றது அவங்களே சொன்னால் தான் உண்டு. ஆனால் இந்த சத்திரிய வம்சத்தில் தொடர்ந்து தன்னை சத்திரியனாகவே காட்டிக்கொண்டு வன்னியர் சமூகத்துக்கான காவலனாக முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு செய்தியை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு ஐயா வரலாம் கூட ஐயாக்கான நாற்காலி எப்பவுமே இங்கே இருக்கும், இந்த நாற்காலி அவருக்கானது தான், அவர் எப்போ வேணாலும் வரலாம். எப்படி பரதன் ராமனுடைய செருப்பை வச்சு ஆட்சி செஞ்சாரோ, எப்படி பெரியார் தன்னுடைய கட்சிக்கு வரலாம் கூட இந்த கட்சியினுடைய திமுகவுடைய தலைவர் தந்தை பெரியார் தான் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லி அன்றைக்கி கட்சியை வளர்த்தாரோ, அதே போல் இன்றைக்கி ஐயா அவர்கள் பாட்டாளி கட்சிக்கு செயல்பாட்டுக்கு வந்தாலும் வரலனாலும் எங்களை பொறுத்தவரை எங்களை வழிநடத்தக்கூடிய பேராண்மை மிக்க தலைவர், எங்களுடைய பெருந்தலைவர், எங்களுடைய வழிகாட்டி மருத்துவர் ஐயா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தந்தைக்கு மகன், தந்தை மகன்ற உறவில் மகன் தந்தை காற்றும் உதவின்ற வள்ளுவன் வார்த்தைக்கேற்ப இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செயலை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திருமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு தந்தைக்கான ஒரு சிறப்பான ஒரு மரியாதையை செஞ்சுருக்கார். இதெல்லாம் நாம தான் சொல்லணும், ஏன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டான். எல்லாரும் முடிஞ்சால் அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டைன்றதை ஒன்றா பெருசு பண்ணுவானே தவிர இது மாதிரி ஒன்று செய்ய முடியுமா? அப்பா கோச்சிங்கிட்டு இருக்காரு வரல அப்படின்னா கூட என் கட்சியினுடைய வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் உடனிருந்து செயல்படுத்தக்கூடிய எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய டாக்டர் ஐயா மட்டும்தான். அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய தியாகத்தை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இந்த கட்சி அவருடைய வழிகாட்டல் படியே நடக்கும். இந்த எந்த கூட்டம் நடந்தாலும் அவருக்கான ஒரு நாற்காலி எப்பொழுதுமே இருக்கும். முக்கியமான நிகழ்வுகளில் அவருக்கான நாற்காலி எப்பவுமே இருக்கும். அவர் எப்போனா இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கலாம், இந்த இந்த நாற்காலியில் அவர் அமரலான்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த இன்றைக்கான பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கென்று ஒரு சிறப்பிடத்தை ஏற்படுத்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவமான ஒரு செய்தியை அவருடைய அன்பு மகன் டாக்டர் ஐயாவுடைய அன்பு மகன் பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருப்பது என்பது பலரையும் மெச்சிக்குளிர, பலரையும் பாராட்டும்படியான, பலரும் ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மகனுக்கே உரிய சிறப்பான செயல்களாக
தந்தைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயலாக இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது பலரையும் பாராட்டும்படியாக வைத்திருக்கிறது. பலரும் மனம் குளிரும்படியாக வைத்திருக்கிறது. பல அரசியல் தலைவர்கள் மகனுக்கும் அப்பாவிற்குமான சண்டையோ, இவங்க 2 பேரும் இப்படி பொது வழியில் இப்படி பேசாமல் இருக்காங்களே, இது எப்படி போய் முடியும்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முடிவாக இன்றைக்கும் எங்களுடைய வழிகாட்டி மருத்துவர் ஐயா தான் என்று ஒரு சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கென்று ஒரு நாற்காலியையும் கொடுத்து அந்த கூட்டத்தை பெருமைப்படுத்தியிருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார். மகனே ஆனாலும் ஒரு கட்சி தலைவனாக தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் என்று அரசியலாளர்கள் மற்றும் உள்ள சமூக தலைவர்கள் அவரை பாராட்டி மகிழ்கின்றனர். இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த சத்திரியத்தினுடைய அந்த பண்பு, அந்த இரத்த ஓட்டம் இன்னும் சூடாகவே இருக்கிறது. அந்த யாருக்கு என்ன நிலையில் பொறுப்பு கொடுக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்ற அந்த சத்திரிய அந்த உணர்வு இன்னும் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற செய்தியோடு, நண்பர்களே, யார் தான் என்ன தான் சொன்னாலும் அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவில் எவ்வளவு சதி செய்தாலும் தனக்கான பொறுப்பையும் தனக்கான கடமையும் சிறப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இந்த கூட்டம் ஏதோ ஒரு சிலரால் மட்டுமே நடக்கப் போகுது, கூட்டத்தில் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, அல்லது அந்த அரங்கம் அவ்வளோ முழுசுமாக நிரம்பி வழியாது, அப்படிலாம் சொன்ன காலகட்டம் மாறி என்றைக்கு இந்த பாராளுமன்ற கட்சி தொடங்கும் போது இருந்த அந்த பழைய தலைவர்கள், மிக மிக பழமையானது, 90 வயசு மதுரையிலிருந்து வந்த அந்த பெண் தெய்வம் இன்றைக்கி அரங்கத்தில் உட்காந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆசை வழங்கின அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சான்றோர்கள் நிறைந்த கட்சியாகவே இன்றைக்கி பார்க்க முடிந்தது என்பதுதான் உண்மை. அந்தம்மா உட்காண்டிருக்காங்க. பெருமதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் அந்த அம்மா உட்காண்டிருக்காங்க. இப்படி ஒரு பெண்கள் நிறைந்த, மூத்த பெண்கள் நிறைந்த, பெரியோர்கள் நிறைந்த, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அன்புமணிக்கு இன்றைக்கி கலந்து கொண்ட கூட்டம் என்பது சாதாரண கூட்டமே இல்லை. 90 வயசு நிறைந்த அந்த மூத்த உறுப்பினர்கள் தொடங்கி ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை தட்டு தடுமாறி மேடை மேலே ஏறி போய் ஒரு மாம்பழத்தை கொடுத்து ஐயாவுக்கு, சின்னையாவுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே அந்த 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 ஒரு நிமிடம் அனைவராலும் அந்த குழந்தை பார்க்கப்பட்டது. அதாவது அந்த குழந்தை அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பாட்டாளி கட்சியினுடைய வரலாறு என்பது இன்றோடு நிற்கப் போவதில்லை, அடுத்து தலைமை தாங்க நானும் இருக்கிறேன் என்று மேடை ஏறி அது போலவே தோன்றுகிறது. சின்ன குழந்தை ஏதோ வருதுன்னு கூட பார்க்காம உடனே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த குழந்தைய கூட்ட நிற்க வச்சு அந்த மாம்பழ சின்னத்தை இவரும் வாங்குற மாதிரி நின்று ஒரு அந்த குழந்தைய ஆதரித்தது, ஆசிரியர் வழங்கியதெல்லாம் என்பது கூட்டத்தின் சிறு சிறு துளிகளாக இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகளாக, அதாவது 90 வயசு மூத்த உறுப்பினர்கள் தொடங்கி 3 வயது குழந்தை வரை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தது என்பது இன்றைக்கான கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக மாறியிருக்கிறது என்பதில் துளியளவு கூட சந்தேகமில்லை. இந்த பாட்டாளி கட்சி என்பது யாராலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்ச்சியாலும் அழிக்க முடியாத கட்சி. அதற்கான சரியான தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை மீண்டும் ஒரு முறை மெய்ப்பித்திருக்கிறார். அதே நேரம் இந்த இந்த நிகழ்வையெல்லாம் கேட்டோ என்னவோ தான் வளர்த்த கட்சிக்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பை பெற்றிருக்கிறது என்ற காரணத்தால் என்னவோ மருத்துவர் ஐயா அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் சொன்ன செய்தி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நாளை மீண்டும் சந்திக்கிறேன் என்று சந்தோஷமாக அவர் சொல்லிட்டு போன செய்தியெல்லாம் இன்றைக்கான பாட்டாளி கட்சி மீண்டு இருக்கிறது, மீண்டும் எழுச்சியோடு வந்திருக்கிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. வருங்காலம் அந்த கட்சிக்கான எதிர்காலம் நல்லபடியாக அமையும் என்ற உங்களை போன்று நல்ல எதிர்ப்போடு, காரணம் நாம் இந்த செய்தியை பதிவு செய்வது என்பது வட தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களுக்கான கட்சி பாட்டாளி கட்சி. அந்த கட்சியினுடைய வன்னியர் சமூகத்தினுடைய ஓட்டுக்கள் சரியாக விழுந்தாலே
குறைஞ்சபட்சம் அந்த கட்சிக்கு சாதாரணமாக 40லிருந்து 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்ற சூழலை இன்றைக்கு காட்டியிருக்கிறது. திரு அன்புமணி, அந்த பாடல் நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கூட தன்னை பற்றி எதுவுமே அவர் பெருமையாக பேசிக்கொள்ளவில்லை. அந்த நிகழ்வை பற்றி அவர் தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலும் கூட இந்த வன்னிய சமூகத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்ற சதிகளை தெளிவாக விளக்கி மக்களுடைய ஒரு எழுச்சி உரையை ஆற்றியதும் கூட இங்கே கவனிக்க வேண்டிய செய்திகளாக இருக்கிறது. எனவே அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை உங்கள் முன்னிலையில் வைத்துவிட்டு, நண்பர்களே, உங்களுடைய பேராதரவு தான் நம்முடைய மகிழன் தொலைக்காட்சிக்கான பெரு உந்து சக்தியை கொடுக்கும். அதனுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவு தான் மகிழன் தொலைக்காட்சிக்கான வளர்ச்சி என்பதை நாங்கள் அறிவோம். உங்களிடம் கேட்டுக்கொள்வது, லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்கள் என்ற வேண்டுதலோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றியும் வணக்கம்.